வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 1. கிராமங்களில் ஒருவன் இருந்து கொண்டிருந்தான். அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்து கொண்டிருந்தான். அவனிடம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு மாடு மட்டும் வைத்து கொண்டிருந்தான். தன்னிடம் கஷ்டம் அறிந்து அவன் அந்த மாட்டுக்கு தீவனம் கூட சரியாக கொடுப்பதில்லை. தனது கஷ்டத்தை அறிந்து ஒரு நாள் மாறும் என்று தன் நம்பிக்கையை கடவுள் மேலே வைத்து கொண்டு இருந்தான். தினமும் 3 வேளை சாப்பிடும் நேரத்தில் நான் ஒரு வேளைதான் சாப்பிடுகின்றேன். இருந்தாலும் இந்த மாட்டும் கோழிதான் எனக்கு உதவுகிறது என்று மாட்டுக்கு தீவனம் செலுத்த வேண்டும் என்று மாட்டுக்கு தண்ணி வைக்கப் போகின்றான். மாட்டுக்கு நல்ல தீவனம் வைத்த நல்ல பால் கறக்கும். ஆனால் எனக்கு சரியான வருமானம் இல்லை. எனக்கு வருமானமே வருகிறது, இந்த பால் வைத்து தான் வருமானம் வருகிறது என்று மாட்டுக்கு தண்ணி வைத்து மாடியிடமிருந்து பால் கறந்து கொண்டிருக்கிறான். கோழிக்கு தீவனம் செலுத்த வேண்டும் என்று கோழியிடமும் சென்று தீவனம் செலுத்திவிட்டு கோழியிடம் முட்டை இருக்கிறார் என்று பார்த்து கொண்டு முட்டையை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். முட்டையும் பாலையும் சந்தையில் போய் விற்க வேண்டும். அப்போதான் நமக்கு தினமும் ஒரு வருமானமாட்டு வந்து ஈடும். ஒரு வேளையாடு சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்கும். சந்தையில் செல்ல வேண்டும். ஆனால் இப்போது எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது, சரியாக சாப்பிடவில்லை என்றால் மயக்கமாக வருகிறது என்று உட்கார்ந்து பிறகு செல்வம் என்று உட்கார்ந்து யோசித்து கொண்டு இருக்கிறார். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று நினைக்காமல் நானும் ஒரு நாள் முன்னேறுவேன் என்று நினைத்து கொண்டு அவர் யோசித்து கொண்டு இருக்கிறார். இவர்களுக்கு இடையில் கிராமங்கள் எல்லாரும் இவரை மாட்டுக்காரர் தான் கூப்பிடுகிறார். ஒரு மாடு வைத்திருந்தால் ஒரு மாட்டுக்காரர் என்று கூப்பிடும்போது அவருக்கு ஒரே வெட்கமாக இருந்து கொண்டு இருந்தது. அவருக்கு தன்னை பராமரிக்க அளவுக்கு காசும் இல்லை, உணவு பற்றாக்குறை இருப்பதால் சரியான உணவு கூட கிடையாது, துணிமணி கூட கிடையாது. துணியில் கூட ஓட்டையாக கிழிந்து வைத்துதான் அதை தச்சு போட்டு கொண்டு இருக்கிறார். துணிகளும் சரியாக இல்லை என்றால் கிராமங்களில் அவரை யாரும் மதிப்பதில்லை, யாரும் அவரிடம் பேசுவதும் இல்லை. சரி, இப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்தால் நமக்கு வேலையாகாது. முட்டையும் பாலையும் சந்தையில் விற்க வேண்டும். நேரமாக சென்று விட்டால் துட்டு தரமாட்டார்கள், சீக்கிரமாக சென்றதும் துட்டு தருவார்கள். அப்போதான் நமக்கு உணவு கிடைக்கும் என்று பாலையும் முட்டையை எடுத்து செல்கின்றார் மாட்டுக்காரர்.